வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் கிட்டத்தட்ட 275 புள்ளிகள் குறைந்து 23,879.95 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக எல்லாருக்கும் என்ன ரீசன் அப்படின்னா ரெண்டு ரீசன் தான். ஒன்று வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் அதிகரிச்சிருக்கு. ரெண்டாவது நம்மளுடைய ஐடி மம்மத்து இன்ஃபோசிஸினுடைய ஒரு டிசப்பாயிண்டிங் ரெவன்யூ அவுட்லுக்கு. அதுதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐடி இண்டெக்ஸே போட்டு துவச்சி எடுத்திருக்கு. மோர் தென் 5.8% வரலையும் விழுந்திருக்கு ஐடி இண்டெக்ஸு. ஸோ அதனால் ஓப்பன் வித் கேப் டவுன் அரௌண்ட் 72 பாயிண்ட்ஸ் இருந்தது. பட் அந்த எக்ஸ்டெண்டட் லாஸ் பார்த்தோம்னா த்ரூ அவுட் தி செஷன் இருந்ததுன்னு சொல்லலாம். மேக்கிங் தேர்டு கன்சிக்யூட்டிவ் டே மார்க்கெட் விழுந்தது. மேலும் இண்டெக்ஸ் வந்து பிலோ 24,900 அதுவும் ஒரு முக்கிய இதுவாக நம்ம அதை பார்க்க வேண்டும். ஸோ கிட்டத்தட்ட 1.14% விழுந்திருக்கு. அதேமாரி சென்செக்ஸும் பார்த்தோம்னா 982 பாயிண்ட்ஸ் விழுந்து 76,681 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் வீக்லி பேசிஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த வாரம் தான், அதாவது நடுவில் 2-3 வாரம் ஏறினதில்லை. இந்த வாரம் எகைன் அந்த அந்த ரீசன்ட் கெயின் எல்லாம் அவுத்து விட்டுடுச்சு மார்க்கெட்டு. நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 1.87% விழுந்திருக்கு. சென்செக்ஸும் அதுமாதிரி 2.37% விழுந்திருக்குன்னு சொல்லலாம். அதுபோல் நம்மளுடைய ஃபியர் காஜ் மார்க்கெட் வாலட்டிலிட்டி பார்த்தோம்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 6% ஏறி நியர் 19.71 ட்ரேட் ஆச்சு. ஸோ ஹைட் ஒரு இன்வெஸ்டர்ஸ் அன்சர்டனிட்டியை இன்றைய தினம் சந்தைகளில் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். மெயினாக க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் பார்த்தோம்னா எகைன் அரௌண்ட் $107 per பேரலாக மறுபடியும் எகைன் எஸ்கலேட்டிங் டென்ஷன் த மிடில் ஈஸ்ட்டு. இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே ஏதோ அவன் வந்து உலகளாவிய மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் குரூப் வந்து வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கி விற்றதில் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் பெட்டர் ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு டெக்னிக்கலாக தெரிஞ்சதை பண்ணுறது தான் பெட்டராக இருக்குன்னு தெரியுது. ஸோ மேலும் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ்டைல் டார்கெட்ஸில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எகெயின் ஒரு வார் போர் போல தான் தெரியுது, வரைய ரியல் போர் மாதிரியே தெரியவில்லை. ஸோ அதனால் செக்டார்ஸில் பார்த்தோன்னா இன்றைக்கி 11 செக்டாருமே ரெட்டாக தான் இருக்குது, நெகட்டிவ் டெரிட்டரி. ஸோ ப்ராடர் மார்க்கெட்டும் இந்த செல்லிங் ப்ரெஷரை இன்றைக்கி விட்னஸ் பண்ணினதை பார்க்க முடிஞ்சது. மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் நியர்லி 0.96 and 0.87% விழுந்திருக்கு. மேலும் துறைகளை பொறுத்தவரை ஐடி, மீடியா, ஃபார்மா, ஐடி கிட்டத்தட்ட 5.29, மீடியா 1.87, ஃபார்மா 1.77 ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள். இன்றைக்கி ஏறின பங்குகளில் பார்த்தோம்னா கோல் இந்தியா, தென் ட்ரெண்டு, நெஸ்லே, ஹிண்டால்கோ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இறங்கினதில் இன்ஃபோசிஸ், ஹெச்எல் டெக், டிசிஎஸ் டெக், மகேந்திரா டெக் எல்லாம் இன்றைக்கி பிரட்டி எடுத்துட்டாங்க. தென் சன் ஃபார்மா, இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா பிரிட்டானியா, HDFC பேங்க், ICICI பேங்க் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இந்த மார்க்கெட் ஷார்ப்பஸ்ட் ஃபால் இந்த வீக்லி பேசிஸில் பார்த்தோம்னா இண்டெக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10% ஒரு ஷார்ப்பஸ்ட் ஃபால் சின்ஸ் த கோவிட் பீரியட்னு சொல்லலாம். இன்ஃபோசிஸை பொறுத்தவரையிலையும் அது 50 கிலோ ஆஃப்டர் இந்த வீக் ரெவன்யூ கைட்லைன்ஸ்னால அதனால் என்னாச்சு, டோட்டல் ஐடி பேக்கையே பிடிச்சி இழுத்து விட்டுடுச்சு. அதுமாரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் செயன்ட்டு ஒரு 3.7% விழுந்திருக்கு. அவங்களுடைய குவார்ட்டர்லி மிஸ்ஸிங் த ப்ராஃபிட்ஸ். தென் மெயினாக அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் டைம் சார்ஜஸ் அண்ட் ஹையர் காஸ்ட்டு. ஸோ அதுமாரி இன் கான்ட்ராஸ்ட் இமாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் பார்த்தோன்னா 12% இன்றைக்கி ஏறி இருக்குது. ஸ்ட்ராங் Q4 வித் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 34% அதிகரித்து மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்மளுடைய இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூஷனில் மெயினாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் கோல் இந்தியா ட்ரெண்டுக்கு தான் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ மேலும் மார்க்கெட் பிரெத்து பார்த்தோன்னா இன்றைக்கி அட்வான்சஸ் 510, டிக்ளைன்ஸ் 2113. ஸோ அதனால் த்ரூ அவுட் த வீக் வந்து மார்க்கெட் பிரெத்து வந்து ஒரு வீக்காக இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ மேலும் 95 பங்குகள் வந்து 52 வீக் ஹையையும் 21 பங்குகள் 52 வீக் லோவும் 78 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டும் 95 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டையும் இன்னைக்கு டச் பண்ணியுள்ளது. மேலும் இந்த தினம் தங்கம் பார்த்தோன்னா $276 குறைந்து 1,51,485, வெள்ளி $883 குறைந்து 2,40,630, க்ரூட் ஆயில் $17 அதிகரித்து 9,130
192லையும் மணியமாகிக் கொண்டிருக்கிறது. மேலும் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை வைத்து நிஃப்டி ஃபியூச்சரில் இன்றைக்கி வந்து வால்யூம் பார்த்தோன்னா 56 லட்சம், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ் 8 லட்சம் தான் நடந்திருக்கு. சந்தைகளில் வந்து நிறைய ஏற்ற இறக்கங்கள் காரணம் இந்த குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் தான் தவிர வேறு எதுவும் தெரியல. இது கூடிய விரைவில் அது செட்டில் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சந்தைகளில் ரியாக்ஷன் இருக்கக்கூடும். நண்பர்களே, நாளை மறுதினமும் சந்தைகளை பற்றி நிறைய பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.